நமச்சிவாய. அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நான் ஒரு கதை சொல்கிறேன். இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பக்திக்கும் மந்திரத்திற்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் அபரிமிதமான பலன்கள் உண்டு என்பதே ஆகும். பல ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு ராஜா, அவருக்கு ஒரே மகள். அவர் மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்டார். ஏனென்றால் அவர் நேர்மையுடனும் உண்மையாகவும் ஆட்சி செய்தார். அவரது மகள் மிகவும் கொடுமையான நோய்வாய்ப்பட்டார். அவர் பார்க்காத வைத்தியம் இல்லை, கேட்காத ரிஷிகள் இல்லை, பண்ணாத பரிகாரங்கள் இல்லை. அவரை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சைவ வழிபாட்டு தலத்திற்கு போய் தங்கி அங்கு அவரை வந்து அடையும் பாடலையே மந்திரமாக நினைத்து 48 நாட்கள் ஒரு மண்டலம் ஓதுமாறு கூறப்பட்டது. அவ்வாறே ராஜாவும் அவரது மகளும் தமிழ்நாட்டில் பல கோவில்களுக்கு சென்றனர். அப்போது திருப்பாச்சிலாச்சிராமம் என்ற ஊரை அடைந்தனர். இது தவம், தியானம், இயற்கை, சிவனின் அருள் எல்லாம் சங்கமாகிற இடமாக கருதப்படுகிறது. அந்த கோவிலின் மதில் சுவரில் உள்ள பாடல் அந்த ராஜாவுக்கு மந்திரமாக படுகிறது. அவரும் அவர் மகளும் அங்கேயே தங்கி ஒரு மாத சிவராத்திரியில் தொடங்கி 48 நாட்கள் இந்த பாடலையே மந்திரமாக ஜபித்து அவரது மகளுக்கு நோய்வாய்ப்பட்ட உடலும் சரியாகி அவர்கள் ஊர் திரும்பினர். இந்த பாடல் பின்வருமாறு: பொங்கின நாகமுர் ஏக வடத்தோடு ஆமை வெண்தலை புனை கொன்றை கொங்கு இளமாலை புனத்தழகாய குழகர் கோலமிவர் அந்த தங்கு இளமங்கையோர் பங்கினர் பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற சங்கொளி வண்ணரோ தாழ்குழல் வாட சதுர் செய்வதோ இவரச் சாவே. இதன் பொருள்: பொங்கின நாகமுகர் ஏக வடத்தோடு உயர்ந்து எழும் பாம்பை அணிந்து ஒற்றை எலும்பு மாலை சூடியவர், ஆமை வெண்தலை புனை கொன்றை கொங்கு இளமாலை புனத்தழகாய, ஆமையின் வெண்தலை மற்றும் மனம் வீசும் இளமையான கொன்றை மலர் மாலையை அணிந்த அழகுடையவர். குழகர் கோலமிவர், இவர் இளமை மிளிரும் அழகிய திருக்கோலத்தில் விளங்குபவர். அந்த தங்கு இளமங்கையோர் பங்கினர், அழகிய இளமங்கை பார்வதி தேவியை தம் ஒரு பாகமாக கொண்டவர். அர்த்தநாரீஸ்வர ரூபம். பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற, பாச்சிலாச்சிராமம் என்றும் திருத்தலத்தில் உரையும் இறைவன். சங்கொளி வண்ணரோ, சங்கு போன்ற பிரகாசமுள்ள நிறம் உடையவர். தாழ்குடல் வாட சதுர் செய்வதோ இவரச் சாவே, அவரை நினைத்து தாழ்ந்து வாடும் பெண்களின் கூந்தலை உலருமாறு செய்யும் அன்பால் வாட வைக்கும் வல்லமை உள்ளவர். இது ஒரு பக்தி நெகிழ்ச்சி நிறைந்த தேவாரப் பாடல்.